எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. உங்களுடைய சேரை நல்லா கெட்டியாக பிடிச்சிங்க. திடீர்னு உலகமே தலைகீழாக சுற்றிய மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. யாருமே இப்படி ஒரு சம்பவத்தை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதாவது முதல்ல ஒரு பின்னணி என்னன்றது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அமெரிக்காவோடையும் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில இருக்கக்கூடிய மொத்த வர்த்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 132 பில்லியன் அமெரிக்க டாலர். ஆனால் உலகத்தில் பாதிக்கு மேலே மிகப்பெரிய ஒரு 30 ட்ரில்லியன் அமெரிக்க டாலரில் நடக்கக்கூடிய பொருளாதாரம் என்பது அமெரிக்காவில் தான் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் 2வது இடத்துல சைனா இருக்குது, நம்மளது 4வது இடத்துல இருக்கும். இந்த 30 ட்ரில்லியன் எக்கானமி வச்சுக்கிட்டு தான் அவன் இஷ்டத்துக்கு பணத்தை அச்செடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட டேரிஃப்களை மற்ற நாட்டுக்கு மேலே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வெச்சாம்பாரு ஆப்பு எனக்கு அப்படின்ற மாதிரி இந்தியா அமெரிக்காவோட பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த 132 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு நம்ம ஆளுக்கு டேரிஃப் போட்டு தள்ளிட்டே இருக்காங்க நம்ம மேலே. சைனா போட்டாம் பாருங்க ஒரு வெடிகுண்டு. கவலைப்படாதீங்க இந்தியா, உங்களுக்கு ஃபார்மாசூட்டிக்கல் மேலே 100% வரி போடுறாங்களா அமெரிக்கா? டோன்ட் வரி, நாங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய 30% வரியை 0% நாங்கள் மாற்றுறோம். நீங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே நீங்கள் உங்கள் ஃபார்மா ப்ராடக்ட்ஸை எந்த வரியும் இல்லாமல் விற்றுக்கலாம். சில பேர்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சினால பெரிய பெரிய தலைவரில் என்னென்னமோ இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பெரியப்பா தாயா பெரிய வேலையாக பார்த்து விட்டான் அப்படின்ற மாதிரி தற்போதைய நிலவரத்தில் பார்க்கும்போது சைனா 30% இம்போர்ட் டியூட்டியை அது சைனா குறைச்சிருக்கு பாருங்க எப்படின்ட்டு. அவங்க 0% குறைக்கக்கூடிய நிகழ்வு சாதாரணமாக நடக்கல. இது உலக அரங்கில் ஒரு சரித்திர மாற்றமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஈக்குவலாக நடக்கக்கூடிய வர்த்தகம். ஆனால் அமெரிக்காவுக்கு நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அமெரிக்காவிலேருந்து கொஞ்சம் கம்மியாக இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு அட்வான்டேஜ் இருக்குது. அதனால தான் டேரிஃபை போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. சைனாவை கணக்கில் எடுத்து பார்க்கும்பொழுது சைனா கூடயும் நம்ம கிட்டத்தட்ட க்ளோஸ் டு அமெரிக்கா கூட பண்ணக்கூடிய அதே 127 பில்லியன் அமெரிக்க டாலர் வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே அதிகமாக சைனா தான் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை நம்ம இந்தியாவுக்குள்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இறக்குமதி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் சைனா கிட்டேருந்து. இந்த இடத்துல நம்ம பல இடங்களில் சைனா கிட்ட நம்மளுடைய கவலையை நம்ம அவங்களுக்கு தெரிவிச்சிருந்தோம். ஏங்க உங்கள் நாட்டிலிருந்தே எப்போ பாரு எங்களுக்கு இறக்குமதி வந்துக்கிட்டு இருக்கு, நீங்களும் எங்கள் நாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணாதானுங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்த வேலையில், நம்மளுடைய கவலையை தெரிவிச்சுக்கிட்டு இருந்த வேலையில் ஃபார்மா செக்டருக்கு நாளைக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்பது நடக்கணும். அதாவது இப்போ தான் ஃபார்மா செக்டரில் எந்த விதமான மூவ்மெண்ட்டும் இல்லாமல் இருந்தது. அன்றைக்கே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், சும்மா இருக்கக்கூடிய எந்த ஒரு செக்டர்லேயும் நியூஸ்னு வந்துச்சுன்னா அவன் பாட்டுக்கு வால்டிலிட்டியாக ஆடுவான் அப்படின்ட்டு. ஸோ நேற்று வெள்ளிக்கிழமை 4-5% பல முக்கிய ஃபார்மா கம்பெனிகள் இறங்கியது. அந்த கம்பெனிகள் பூராவும் திரும்பவும் தன்னுடைய பழைய கைகளை மீட்டெடுத்ததுனாவே கோடி புண்ணியம். அதுக்கு இந்த ஃபார்மா செக்டரில் வந்திருக்கக்கூடிய மிக முக்கிய தகவல், இந்தியாவிலிருந்து வரக்கூடிய ஃபார்மாசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸுக்கு 30% டியூட்டி, அந்த டேரிஃப் கட்டணத்தை குறைக்கிறாங்க, 0% குறைக்கிறது. நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஃபார்மா செக்டரில் கொண்டு வருமா, நாளைக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் கொண்டு வருமா என்பதுதான் முக்கிய கேள்வியாக இருக்குது. ஸோ தற்போதைய நிலைமையில் ஏதாவது நல்ல செய்தி வந்திருக்கா அப்படின்னா இந்த ஒரு செய்தி ரொம்பவும் நல்ல செய்தியாக வந்துட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, சமீபத்தில் பல பங்குகள் ரொம்பவுமே மிக கடுமையான சரிவாக இருந்தது. அடுத்தடுத்த வாரங்களில் அடுத்தடுத்த மாதங்களில் ஏதாவது ரிவர்சல் கொஞ்சமாவது போட்டு மனசுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி தருமா அப்படின்னு பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அபாட் இந்தியா அப்படின்ற ஒரு ஃபார்மா கம்பெனி, இந்த ஃபார்மா கம்பெனி தற்போதைய விலை என்பது 29,740 ரூபா இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய கம்பெனி நல்ல அருமையான ஒரு ஹை, தன்னுடைய லைஃப் ஹை பக்கத்தில் 35,000 மிக எளிதாக போச்சு. இந்த 2025 தொடக்கத்தில் வெறும் 22,500 ரூபா இருந்த ஒரு ஃபார்மா கம்பெனி இவன் மட்டும் தனியாக மிக அழகாக 35,000 வரைக்கும் போயிருந்தான். 22,500 இங்கே, 35,000 இங்கே. இப்படி இருந்து கொண்டிருந்த நேரத்தில் ஒரு கடப்பாறை கீழே விழுந்த மாதிரி அவன் பாட்டுக்கு கீழே விழுந்துட்டான். ஸோ இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சைனா ரிலேட்டடான ஃபார்மா ரிலேட்டடான தகவல்கள்னால ஏதாவது ஒரு பெரிய வால்டிலிட்டி திரும்பவும் தன்னுடைய பழைய பெருமையை எட்டி பிடிக்குமா, அல்லது தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்சு இன்னுமே மிகப்பெரிய ஒரு வழி ஏற்படுத்துமா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். மிக முக்கியமான 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்குகளில்
இந்த அபாட் இந்தியா அப்படின்ற பங்கு ஒன்று. ஸோ அடுத்தடுத்த வாரங்களில் அடுத்தடுத்த மாதங்களில் இதில் ஏதாவது ஒரு ஷார்ப்பான சம்பவம் நடக்குமா? அதே மாதிரி பேயர் கிராப் சயின்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, இது அக்ரி கேர் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. ஸோ இப்படி அக்ரி ரிலேட்டடான இருக்கக்கூடிய பங்கு மேபி அது கீழே இருக்குமோ, அவன் வாழ்நாளில் எந்திரிச்சிருக்க மாட்டானோ அப்படின்ற மாதிரி பல பேர்த்தினுடைய மனசில் ஒரு சாதாரண ஒரு எண்ணமாக இருக்கும். ஆனால் இவன் பண்ணியிருக்கக்கூடிய வேலையை பாருங்கள். 2025 இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்தில் வெறும் 4000 ரூபாயில் சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு பங்கு அதுக்கப்புறம் 6500 வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து இவனும் ஒரு கடப்பாறை மாதிரி மிகப்பெரிய ஒரு சரிவை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய பங்கில் ஏதாவது ஒரு மாற்றம் வருமா, இல்லை அது தொடர்ந்து இந்த ட்ரெண்ட், இந்த ரிஸ்க் என்பது கண்டினியூ ஆகுமா? தற்போதைக்கு டவுன் ட்ரெண்டில் ரொம்பவுமே ரிஸ்காக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த டவுன் ட்ரெண்ட் ஏதாவது அப்படியே கண்டினியூ ஆகுமா, அல்லது ஏதாவது ரிவர்சல் உளுந்து மேல் நோக்கி கீது வருமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இந்த பேயர் கிராப் சயின்ஸ் அப்படின்ற பங்கு அடுத்தடுத்த வாரங்களில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு பங்காக இருக்குது. ஏன்னா மேலே அண்ணாந்து பார்த்தா 6400, கிட்டத்தட்ட ஒரு ஷேருக்கு 1400 ரூபா தள்ளி இருக்கு. அதே மாதிரி இந்த வருஷத்தினுடைய தொடக்கத்தில் அவன் என்ன இருந்தான்னா ஆல்மோஸ்ட் 4000 ரூபாய் பக்கத்தில் இருக்கான். அதுவும் 1000 ரூபாய் என்பது கீழே இருக்கு. ஸோ இந்த பங்கு தன்னுடைய பழைய ஹையை மீட்டெடுக்குமா, அல்லது இன்னும் 1000 ரூபாய் சரிவடைந்து மிகவும் மலிவான விலை நோக்கி போகுமா என்பது அடுத்தடுத்த வாரங்களில் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தது ஒரு மிட் கேப் பங்கு, இந்த ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவனுடைய வாழ்க்கையில் ஒரு வாலட்டிலிட்டி என்பது வந்தது எப்போ பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் வந்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி என்பது ஒரே நாளில் இந்த பங்கில் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் உடனே ஒரே நாளில் ஒரு லாங் கேண்டில்னு வச்சு மே மாதத்தில் விழுந்தது. அதுக்கப்புறம் அது ஒன்றும் மனம் போன போக்கில் அவன் பாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டே இருக்கான். நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்க, சரி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ஒரு லாங் கேண்டிலாக போட்டிருக்கான், ஒருவேளை இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சி மேலே போய் தன்னுடைய பழைய கையை மீட்டெடுப்பான் அப்படின்னு நிறைய பேர் நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. டாய், தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே இப்படித்தானே, ஏதாவது ஒரு லாங் கேண்டில் போட்டு மேல் நோக்கி போனேன்னா தானே சந்தோஷமாக இருக்குன்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள. அன்றைக்கி ஒரே ஒரு நாள் தான் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் என்பது இந்த பங்கில் வந்தது மே மாதத்தில். அதுக்கப்புறத்தில் இது ஒன்றுமே பெரிய மூவ்மெண்ட் என்பதே காட்டாமல் சரிவடைஞ்சு கிட்டத்தட்ட 350 ரூபாயில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் கிக்ரி என்று அன்போடு அழைக்கப்பட பங்கு ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. இப்போ இந்த சமயத்தில் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, சரி நீ சின்ன சின்ன அளவு இல்லையாவது ஒரு 5% 10%நாவது சமீபத்தில் நீ ஏறி இருக்க, அந்த மாதிரி ஒரு விளையாட்டாவது நீ பண்ணுவியா, இல்லை அதுவுமே கிடையாதா, நீ என்ன செய்ய காத்திருக்கிறாய் அப்படின்னு இதனுடைய பதிலை தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பேர் ஆர்வமாக இருக்காங்க. ஸோ இந்த 2025 இதே லெவல்லிருந்து பல முறை அந்த பங்கு என்பது அந்த லோ லெவலை விட்டு கொடுக்காம ட்ரேட் ஆகிருக்கான். அப்போ இத்தனை முறை ட்ரேட் பண்ணவன் இந்த முறை என்ன செய்ய போகிறான், இந்த லெவலை விட்டுவிட போகிறானா, அல்லது இந்த லெவலை மறுபடியும் காப்பாற்றி அவனுடைய வரலாறுல 2025 அப்படின்ற சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜோனுக்கு பல முறை டெஸ்ட் பண்ணால் அப்போ கூட அவன் விட்டு கொடுக்கலையே அப்படின்ற பெருமையை வாங்க போகிறானா, அல்லது இதை உடைக்க போகிறானா என்பது இன்னொரு 2-3 மாதத்துக்குள்ளே தெரிய வரும். அதாவது நண்பர்களே, இன்னைக்கு தேதியில் நியூஸ் என்பது ஃபார்மா செக்டர் மேலே தான் இருக்குது. அப்போ ஃபார்மா செக்டரு சம்மந்தப்பட்ட ஷேர்ஸ் தான் அதிகமாக நியூஸில் வரும். அது மாதிரி இந்த அஜந்தா ஃபார்மான்ற கூட ஒரு ஃபார்மா கம்பெனி. இந்த ஃபார்மா கம்பெனியுமே சமீபத்தில் ட்ரம்ப் என்ன செய்ய போகிறாரோ ஏது செய்ய போகிறாரோ அப்படின்ற முடிவு தெரியாத காரணத்தினால இவனும் ஒரு 10% 20% அவன் பாட்டுக்கு அதுக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளேயே விளையாண்டு கொண்டு இருந்த பங்காக இந்த அஜந்தா ஃபார்மா என்பது இருக்குது. அப்போ இவன் முக்கியமான இடத்துலேருந்து ஏதாவது ரிவர்சல் போட்டு இங்கிருந்து ஒரு 400-500 ரூபாய் ஏறுவானா, அல்லது இந்த லெவலை உடச்சி புது லோ 2025 புதுசாக ஒரு லோன் நான் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கீழே போவானா அப்படின்றது தெரில. பட் தற்போதைக்கு இந்த பங்கு மிகவும் சரிவடைந்து 2900 ரேஞ்சிலிருந்து அப்படியே சரிவடைஞ்சு 2465 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பொதுவாக இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்கெல்லாம் ஆண்டவா ஏதாவது ஒரு ரிவர்சல் போட்டு மேலே வரணும் ஆண்டவா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி தான் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கிடைக்க போகிறது ரிவர்சலா இல்லது கும்பாவா என்பது அடுத்து சில வாரங்களில் தெரிஞ்சிடும். சும்மா வருவாளா சுமாரி அப்படின்ற மாதிரி எந்த ஒரு பங்காக இருந்தாலும் தன்னிடம் இருக்கு, அதாவது தற்போது இருக்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து பெரிய அளவில் ஒரு 20-30% என்பது ஏறினானா அல்லது இறங்கினானா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு மாதம் 2 மாதமாவது பெரும்பாலும் டைம் ஆகும்.
அதாவது நண்பர்களே, ஒரு கதையில் சொல்லுவாங்க, அந்த புறாவை பார்த்து அம்பு விடு அப்படின்னு சொல்கிறப்ப, அம்பு விடுறவங்களுடைய கவனம் கரெக்டாக அந்த புறாவினுடைய கண்ணு மேலே இருந்ததுதான். அதனால் எதுக்கும் இந்த ஃபார்மா செக்டரில் தான் நியூஸ் இருக்குது அப்படின்றதுனால ஃபார்மா ரிலேட்டடாகவே இன்னும் ஒரு 2-3 முக்கியமான பங்குகள், ஃபார்மாலாம் ரொம்ப முக்கியமான பங்கு. அந்த பங்கு தற்போது ஒரு பாட்டம் அப்படின்ற ஒரு ரேஞ்ச் இந்த 2025 லோ ரேட்டில் இருக்குது. தன்னுடைய 2025 ஹையை போய் பிடிக்கணுன்னா கூட 1800 ரூபா, இன்னும் ஒரு ஷேருக்கு இப்போ இருக்கக்கூடிய 1586 ரூபாயிலிருந்து இன்னும் 200 ரூபாய் பக்கம் ஏற வேண்டியது இருக்குது ஒரு ஷேருக்கு. ஒருவேளை தன்னுடைய லைஃப் ஹை அப்படின்றத போய் அவன் தொடணும்னா இங்கிருந்து இன்னும் 300 ரூபாயாக ஏறி 1900 போகணும். அல்லது இந்த 2025 இல்லாத அளவுக்கு இன்னும் வீழ்ச்சி அடைஞ்சு 2024 வீழ்ச்சியை போய் தொடணும்னாலும் ஒரு 300 ரூபா பக்கம் இறங்கணும். ஸோ எந்த பக்கம் போனாலும் இவன் ஒரு 300 to 400 ரூபா வாலட்டிலிட்டி காட்டணும் அப்படின்ற மாதிரி இவனுடைய தலையெழுத்து இருக்கா அப்படின்றது ஒரு கேள்வி. அதே மாதிரி தான் இந்த டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரிஸ் அப்படின்ற ஷேர், இவனும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபார்மா கம்பெனி ஷேர் தான். உங்களுக்கு தெரியாதுல்ல, ஒரு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ், ஒரு 200 நாளினுடைய ஏவரேஜ் எடுத்து பார்க்கும்போது மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா ரொம்பவும் ப்ரீமியத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான், கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்னா ரொம்பவுமே லோ ரேட்டில் அந்த ஏவரேஜ் ப்ரைஸை விட சீப்பாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இது ரொம்பவும் முக்கியமான ஒரு பங்காக இருக்கிறதுனால இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, சமீபத்தில் தான் இவன் கொஞ்சம் சீப்பாகி ட்ரேட் ஆகிட்டு இருந்தான் 2025 மார்ச் மாதத்தில் 1000 ரூபாயில். அப்படி சீப் ஆகிட்டு இருந்தவன் டக்குன்னு ஒரு மாதிரி பிக்கப் ஆகி அங்கிருந்து ஒரு 30-40% ஏறி மறுபடியும் 1400 அப்படின்னு மேலே உச்சிக்கு வந்துட்டு மறுபடியும் இப்போ சமீபத்தில் ட்ரம்ப் அவர்களுடைய செய்திகள்னால ஒரு வால்டிலிட்டியாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த டாக்டர் ரெட்டிஸ் லெபார்டரி என்ற பங்கு தன்னுடைய 2025 ஹையை திருப்பி பிடிக்கணும்னா அவனும் ஒரு 100 ரூபாய்க்கு மேலே ஏற வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி நடக்க போகுதா அல்லது இன்னும் கொஞ்சம் சீப்பாக போகுதா அப்படின்றது அடுத்தடுத்த நாட்களில் தெரிஞ்சிடும். ஸோ இன்னும் 2 பங்குகள் ஏன் அந்த முன்னணி கம்பெனிகளையும் விட்டு வைக்கணும்? ஏன்னா நிறைய பேர் இந்த ஆப்ஷன் சைட்லாம் கூட பல்வேறு வகையான வேலை பண்ணியிருப்பாங்க, இன்னும் நிறைய பேர் ஸ்விங் ட்ரேடிங் அப்படி இப்படின்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்பவும் ஃபோக்கஸில் இந்த ஃபார்மா கம்பெனிஸ் இருக்கிறதுனால சிப்லா அப்படின்ற பங்கு அதுவும் தன்னுடைய சமீபத்திலிருந்து உங்களுக்கு சார்ட்டில் பார்க்குறக்கு என்னமோ பெருசாக இறங்கின மாதிரி இருக்கும், பட் ஃபார்மா செக்டரில் வந்து நியூஸுக்காகவே பெண்டிங்னே இருந்துட்டு இருந்தது கடந்த ஒரு வருஷமாக. ஏன்னா நம்மளுடைய ட்ரம்ப் அவர்கள் எவ்வளவு டேரிஃப் போடுவார்னு தெரியாமல் இருந்தது. அதனால் எல்லாரும் விவரமாக உஷாராக பார்க்குறக்கு உங்களுக்கு சார்ட்டு தெற்கையும் வடக்கையும் போயிட்டு வந்த மாதிரி இருக்கும். ஆனால் 100 ரூபாய் 200 ரூபாய்க்குள்ளே தான் எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ எல்லா நியூஸுமே முடிஞ்சு, அதாவது ஒருத்தனுக்கு ரொம்ப சோகம் வந்துருச்சுங்க, அவன் வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், குழந்தை வந்துருச்சு, குழந்தைய படிக்க வைக்கணும், எல்லா சோகமும் அவனை பார்த்துட்டான். அதுக்கப்புறம் நீ என்னடா சோகம் அப்படின்ற மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடியிலேருந்து நம்மளுக்கு எல்லா சோகமே வந்துருச்சு. இனி ஒரே ஒரு சோகம் பெண்டிங் என்னென்னா, இந்த அமெரிக்காக்கார யூரோப் யூனியன் கிட்ட எந்தையாவது ஒன்று பேசி நம்ம மேலே ஒரு 50% கட்டணம் போட வைக்கிறதோ அல்லது இப்போ இருக்கக்கூடிய 25% டேரிஃப் பெனால்ட்டி டேரிஃபை ஒரு 50 100 மாற்றுறது ஒன்று தான் பெண்டிங். அதை தவிர்த்து இனி அமெரிக்காக்காரன்ட்டு நம்மளுக்கு எந்த விதமான சல்லி பைசாக்கு உண்டான ஒரு பேட் நியூஸும் நமக்கு இல்லை. இனி அதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ இந்த ஃபார்மா செக்டர்கள்லாம் தனக்கு வர வேண்டிய எல்லா நியூஸும் வந்து முடிஞ்சிருச்சு. இனி இவன் சித்தன் போக்கு சிவன் போக்கு அல்லது மனம் போன போக்குன்னு எந்த பக்கம் இவன் பெருசாக இனி எல்லா ஃபார்மா கம்பெனிஸும் போக போகிறான் அப்படின்றதான் இப்போ மார்க்கெட்டில் ஒரு கேள்வியாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சிப்லா போன்ற பங்குகள் தன்னுடைய ஹையை போய் திருப்பி பிடிக்கிறதா இருந்தாலும் இன்னொரு 200-300 ரூபா ஏறணும், அல்லது 2024 லோ போகிறதா இருந்தாலும் அங்கேயும் ஒரு 200-300 ரூபா இறங்கணும். ஸோ இப்போ திடீர்னு ஃபார்மா கம்பெனிகளில் வேகம் எடுத்திருக்கு. இனி அடுத்தடுத்த நாட்களில் இந்த ஃபார்மா கம்பெனிஸ் என்ன செய்யும் அப்படின்றதா ரொம்ப ஆவலாக இருக்குது. ஒரு மனுஷன் ரொம்பவுமே பாதிக்கப்பட்டால் அவங்ககிட்ட இருந்து அதிகமான தத்துவங்கள் வரும் என்பது ஷேர் மார்க்கெட் தொழிலுக்கு விதிவிலக்கு இல்லை. இங்கே தான் நிறைய பேர் நிறைய தத்துவங்கள் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு நண்பர் சொல்கிறார், ஷேர் மார்க்கெட் என்பது ஒரு வழிப்பாதை மாதிரி, அதில் பணம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒன்ஸ் உள்ளே என்ட்ரு ஆகிட்டா அப்புறம் மறுபடியும் யூ டர்ன் போட்டு திரும்பி போகவே முடியாது, பாதி வழியில் போக முடியாது, அதை முழுசாக அனுபவிச்சு தான் ஆகணும். நண்பர்களே, உங்களுக்காக ஒரு மோட்டிவேஷ்னல் கமெண்ட். ஒரு நண்பர் என்ன சொல்கிறாரு, நான் என் வீடு கட்டுறக்காக லோன் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு தெரியாதில்ல, வீடு கட்டுறக்கு ஒருத்தர் லோன் வாங்குறாருன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வாங்கினாலும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கினாலும் சரி, அவருக்கு தலைமுடியெல்லாம் நரைச்சி, தாடியெல்லாம் நரைச்சி, மீசையெல்லாம் நரைச்சி, அவருடைய வாழ்க்கையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ரிட்டையர்மெண்ட் வயசில் தான்
அவர் வந்து அந்த வீட்டினுடைய பத்திரத்தையே திருப்புவார். ஆனால் அப்போ மறுபடியும் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுனா கூட அப்புறம் கையில் காசு இருக்காது, ஏன்னா அவ்வளோ பெரிய அமௌண்ட் ஆகிடும். ஆனால் நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, நான் டக்குன்னு ஹோம் லோனை முடிச்சு விட்டேங்க, என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு மைல் ஸ்டோன் முடிஞ்சுது, அதாவது வீடு கட்டிட்டேன், அவ்வளோதான். அதாவது வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு மூலையில் சொகுசை ஊஞ்சல் போட்டுக்கு வந்துட்டு ஏங்க வீடு கட்டுறீங்க, எல்லாம் வாடகை வீட்டில் இருங்க, காசு மிச்சம் பண்ணுங்கன்னு சொல்கிறக்கு சௌரியமாக இருக்கும். ஆனால் சொந்த வீடு கட்டி அதில் வாழ்கிறவனுக்கு தான் அதனுடைய சொர்க்கம் புரியும். ஸோ அந்த சமயத்தில் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ எனக்கு இந்த இனி என்கிட்ட வந்து டெபிட் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை, வீட்டு லோன் முடிஞ்சுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் சேவிங்ஸ் ரேஷியோவை 40% இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்றார். அப்படின்னா என்ன, அவர் வர்ற சம்பளத்தை வந்து 40% இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். ஒவ்வொரு நாளும் 1000 to 2000 ரூபாயாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். அதுலேயும் இந்த நண்பர் சொல்கிறது பாருங்க, இவரெல்லாம் வந்து எதிர்காலத்தில் நித்யானந்தாவுக்கு போட்டியாக, அதாவது ஒரு ஒரு அமைதியான ஒரு புத்தருக்கே போட்டியாக போகக்கூடிய நிலைமையில தான் இவர் இருக்கார். நான் வந்து 7 வருஷமாக ஷேர்ஸ் வாங்கிக்கிட்டு இருக்கேன், ஒரு ஷேரை கூட நான் இது வரைக்கும் விற்றது கிடையாதுங்க அப்படின்றார். அப்போ மனசில் கணக்கு போட்டு பாருங்கள், ஒரு பெரிய ஷேர் ஏதாவது ஒன்று வாங்கியிருந்தாருன்னா கண்டிப்பாக அது மல்டிபிள் டைம்ஸ் மேபி ஏறி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் என்பது அதிகம் கடந்த 7 வருஷத்தில். ஸோ இது கரெக்டாக தப்பான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒரு 10 வருஷத்துக்கு நான் இப்படி தான் வேல்யூ டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பதிவிலிருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா சந்தோஷம். இன்னொரு நண்பர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுமே பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவுதா அப்படின்றத கவனித்து பாருங்கள். மார்க்கெட் கிராஷ் ஆனப்போ என்னுடைய 7 லட்ச ரூபா ப்ராஃபிட், எங்கிட்ட 7 லட்ச ரூபா அப்படின்றது ப்ராஃபிட் இருந்தது. ஆனால் மார்க்கெட் கீழே இறங்கினப்ப வெறும் 2 லட்சம் தான் லாபமாக இருந்தது. 7 லட்ச ரூபா இங்கே, 2 லட்ச ரூபா இங்கே, 5 லட்ச ரூபா என்பது அன்ரியலைஸ்டு லாஸாக காமிச்சிக்கிட்டு இருந்தது. இப்போ மறுபடியும் மார்க்கெட் திரும்பி கொஞ்சம் மேலே வந்துட்டதுனால இப்போ என்னுடைய லாபம் 2 லட்சத்திலிருந்து மறுபடியும் 6 லட்சமாக மாறி நிற்கிது. ஸோ இதில் வந்து பேஷன்ஸ், ரொம்ப அமைதியாக இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ரொம்பவுமே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸ்னு என்ன, இறங்குனா அதனுடைய ப்ரைஸ் என்பது ஏறக்கூடிய ஒரு தகுதி ஒன்று. ரெண்டாவது, ப்ளூ சிப் மாதிரியான கம்பெனிகள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ப்ளூ சிப் கம்பெனிஸ் என்ன பண்ணும், லாபம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, சமீபத்தில் எங்காவது ஒரு தடவை லாஸ் மேக்கிங்காக ரிப்போர்ட் பண்ணிச்சா? இல்லை. ஆனால் இப்போ இந்த ஐடியா ஷேர் அதெல்லாம் எடுத்து பாருங்கள், அவன் முதல்ல ஒரு குவார்ட்டராவது லாபமாக காட்டுறதே கிடையாது. அப்புறம் எப்படி அது ஒரு ப்ளூ சிப் கம்பெனின்னு சொல்ல முடியும்? ஸோ அந்த மாதிரி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான பங்குகளாக இருக்கும்போது அமைதியாக இருக்கிறதா ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி அவருடைய தகவல் சொல்கிறாரு. ஸோ இந்த 2 தகவல்கள்லேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்குதா, ஏதாவது யோசிச்சு பார்க்குறதுக்கு பாயிண்ட் கிடைக்குதா? அதாவது சில நண்பர்கள் சொல்லுவாங்க, தியாகு உங்கள் வீடியோலாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு க்ளூ கிடைக்குது, மார்க்கெட் பற்றி ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மாதிரி இந்த மார்க்கெட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க கமெண்ட் போடும்போது அந்த கமெண்ட்டுகளில் இருந்து ஏதாவது ஒரு க்ளூ, ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குதா அப்படின்ற மாதிரி பாருங்கள். நாளைக்கு மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டி, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் நம்மளுக்கு இடி மின்னலுடன் இருக்குது, பயங்கரமான வால்டிலிட்டியாக இருக்குது. ஸோ நாளையுடைய மார்க்கெட்டில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குது ஃபார்மா செக்டர்னால. என்னன்றது நாளைக்கு மார்க்கெட்டில் தான் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க முடியும். மார்க்கெட் இந்த நியூஸை தூக்கி வச்சு செலிப்ரேட் பண்ணுதா அல்லது இந்த நியூஸை ஒரு மாதிரி கடந்து போகிறதா என்பது இன்னொரு 20 மணி நேரத்துக்குள்ளே தெரிஞ்சிடும். நன்றி, வணக்கம்.